நடிகர் அருண் பாண்டியன் வழங்கும் A&B குரூப்ஸ் பட நிறுவனம் சார்பாக கவிதா பாண்டியன், S.N. ராஜராஜன் தயாரிக்கும் படம் சவாலே சமாளி. இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் சமீபத்தில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட தயாரிப்பாளர் அருண் பாண்டியன் பேசுகையில், முன்பெல்லாம் படம் எடுத்து அதை ரிலீஸ் செய்வது ஈஸியாக இருந்தது. பினான்சியர்கள், விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள், தியேட்டர் அதிபர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் படம் தயாரிப்பில் பங்கு இருக்கும். ஆனால் தற்போது படத்தின் பெரும்பகுதி பணம் நடிகர், நடிகைகள், இயக்குனர் ஆகியோருக்கு தான் போய் சேர்கிறது. ஆனால் படம் ரிலீஸ் செய்யும் போது அந்த தயாரிப்பாளருக்கு யாரும் உதவி செய்வதில்லை. படம் சேட்டலைட் கூட விற்பதில்லை. அனைத்தும் தயாரிப்பாளர் தலையில்தான் முடிகிறது. இதனால் சமீபத்தில் ஒரு தயாரிப்பாளர் தனது படத்தை ரிலீஸ் செய்ய முடியாமல் சிலை கடத்தல் வரை சென்றுள்ளார். இந்த படத்தை நானே சொந்தமாக உலகம் முழுவதும் ரிலீஸ் செய்ய இருக்கின்றேன். இதை கேள்விப்பட்ட அசோக் செல்வன், பிந்து மாதவி இருவரும் தங்களது சம்பளத்தில் 5 லட்சம் விட்டு தருவதாக கூறினார்கள். ஆனால் நான் அவர்களது பெருந்தன்மையை மதித்து அவர்களுக்கு முழு சம்பளத்தையும் செட்டில் செய்துவிட்டேன். இன்று பல கோடி சம்பளம் வாங்கும் நடிகர், நடிகைகள், இயக்குனர்கள் அந்த படத்தின் வெளியீட்டின் போது அந்த தயாரிப்பாளரின் பிரச்சனைக்காக 1 லட்சம் ரூபாய் கூட உதவ முன் வருவதில்லை என்று கூறினார். மேலும் விழாவில் நடிகர் நாசர், ராம்கி, நிரோஷா, அசோக் செல்வன், பிந்து மாதவி, பாடலாசிரியர் சினேகன், ஒளிப்பதிவாளர் பி. செல்வகுமார், இசையமைப்பாளர் S.S. தமன், கவிதா பாண்டியன், S.N. ராஜராஜன், கீர்த்தி பாண்டியன், படத்தின் இயக்குனர் சத்யசிவா ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள்.